அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம இந்த காணொளியில் எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம், சார்ட்டை பற்றியோ இண்டிகேட்டர் பற்றியோ நியூஸை பற்றியோ வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்டை பற்றியோ எஃப்ஐ டேட்டா பற்றியோ நம்ம பேச போகிறது கிடையாது. இதை ஆர்வமாக இதில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பார்ப்பவர்கள் உங்கள் நேரத்தை வேறு பக்கம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபின்னிஃப்டியோட 0 ஆர் ஹீரோ இம்பேக்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். டோன்ட் ட்ரேட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். என்ன அப்படிங்கிறத வீடியோ பதிவில் பார்க்கலாம். இப்போ சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்புன்னு HEDGE நிஃப்டி மூலிமா பார்க்குறோம். இப்போ HEDGE நிஃப்டி வந்துட்டு 17,706 வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. நேரம் 7:42. அப்போ இதன் அடிப்படை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுகிறது. இப்போது இதற்கு முந்தைய வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கேண்டில் பற்றி பேசுகிறதுலன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் கேண்டிலோட உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறோம். இப்போ லோவிலிருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் லோங்கிறது ஒரு சிறிய கோடு இவ்வளோ தான் இருக்குது. அடுத்து மார்க்கெட்டை பெரிய கேண்டில் அமைஞ்சிருக்கு. ஹை அப்படிங்கிற இடத்துலேருந்து இப்படி இருக்குது. அப்போது இந்த ஹையிலிருந்து க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது 17,644 17னா இது 50 புள்ளிகள். லோலிருந்து ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மார்க்கெட்டில் ஒரு 23 பாயிண்ட், அதாவது 30 பாயிண்ட் தான் இருக்குது. அப்போது இந்த மிச்சம் எல்லாமே அந்த அளவுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போது இதில் 60% 70%ன்னு எடுத்துக்கலாம். சந்தை இந்த இடத்துல ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்தில் நம்மளுக்கு 60 to 70% மார்க்கெட் சைட்வே மூமெண்ட் ஆகத்தான் வாய்ப்புகள் அதிகம். இதில் சைட்வே மூமெண்ட் தான் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் உள்ள இருக்கணும். அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வந்தாலே நம்மளுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல சைட்வே மூமெண்ட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் மிக மிக அதிகம். அதே மாதிரி ஒன் சைடாக டவுன் அப்படிங்கிற விஷயத்துக்கு உள்ளே கொண்டு போனோம்னா அதற்கு ஒரு 15%, மார்க்கெட் ஒன் சைடாக திருப்பி மீண்டும் ஏற்றம் அடையணும் அப்படின்னாலும் அதற்கு ஒரு 15% தான். அப்போ அதிகமான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு இங்கே சைட்வே வரக்குண்டான வாய்ப்பு தான் இருக்கிறது. அப்போ மார்க்கெட் ஒன் சைடாக போகணும் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஆரம்பமாகுதோ அந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும். கண்டிப்பாக எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிலை பெற வேண்டும். இந்த நிலை பெற வேண்டும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கேள்வி வரும். 5 நிமிஷம் நிலை பெற்றால் போதுமா, 15 நிமிஷம் நிலை பெற்றால் போதுமா, 30 நிமிடம் நிலை பெற்றால் போதுமா அப்படின்ட்டு. இது நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். ஏன்னா இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு தன்மை உண்டு. 5 நிமிஷம், 15 நிமிஷம், 30 நிமிஷம், 1 மணி நேரம், இது அனைத்திற்குமே ஒவ்வொரு தன்மை உண்டு. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்மை உண்டு. நம்ம ஒரு விஷயத்தில் சஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் அதிலே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி பார்ப்பீங்க. அதனால் உங்கள் தன்மைக்கு ஏற்றவாறு பாருங்கள். ஏன்னா ஒரு பிரேக் அவுட்டுங்கிற விஷயத்தை நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிறாங்க. ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கும்போது அது ஒரு சூழ்நிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அவுட் இருக்கும். அந்த பிரேக் அவுட் ஃப்ரீடம் பேடாக போகணும். இப்போ குழந்தையிலிருந்து நீங்கள் வளர்த்திட்டு வருவீங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிறக்காக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்க விருப்பப்படுவீங்க. அப்போது நம்மளுக்கு சட்ட விதிப்படி 18 வயசுக்கு மேலே அவங்க எடுக்கிற முடிவுக்கு நம்ம ஒத்து போகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த 18 வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆகும். அந்த 18 வயசு வரை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க இருந்து ஆகணும். அப்போ அதுபோல் டைமிங் 9:15க்கு சந்தை ஆரம்பமாகுது, 3:30க்கு இப்போது முடிகிறது. அப்போ இதில் எந்தெந்த இடத்துல பிரேக் அவுட்ஸ் நடந்தால் அது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத
நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் இது பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் ஒரு 10 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே இருக்கிற பிரேக் அவுட் வந்துட்டு உங்களுக்கு 90% ஃபெயிலியரை தான் உண்டாக்கும். ஒரு 10 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே இருக்கிற பிரேக் அவுட்ஸ் வந்து 90% ஃபெயிலியர் தான் உண்டாக்கும். 10% தான் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கலாம். அப்போ 10 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே தான் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் வியாபாரத்துக்கு உண்டானதுக்கு வந்து 10 மணி டு 2 மணிக்குள்ளே ட்ரேடே பண்ணக்கூடாது. ஏன்னா டைம் வேல்யூ கரையிற நேரமே அதுதான். அதில் ரொம்ப இது நீங்கள் வந்து சும்மா ₹1 பிடிச்சி விளையாடலாம், ₹2 பிடிச்சி விளையாடலாம், ₹5 பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்கு 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே பண்ணலாம். ஏன்னா மூமெண்ட்டே வந்து அந்த இடத்துல சுருக்கமாக தான் இருக்கும். அது நீங்கள் ஆய்வு செஞ்சு நான் சொல்கிறத எதுவுமே நீங்கள் தீர்க்கமாக எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த பார்வையில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற வழிகாட்டுதல் தான் இங்கே நடக்குது. என்னோடய வழிகாட்டுதல் நீங்கள் பின்பற்றணும், என்னோடய அனுபவத்தை நீங்கள் பின்பற்றணும், நான் சொல்கிறத பின்பற்றணும் அப்படின்ட்டு நான் எங்கேயும் சொல்லவே இல்லை. உங்களுக்கு பிடித்திருந்தால் பின்பற்றுங்கள், பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக பாருங்கள். இந்த பயனற்றதை பார்த்து திருப்பி பயனற்றது அப்படின்னு பதிவுகள் கொடுப்பவர்கள், நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக பார்க்கக்கூடிய இடத்துக்கு போய் பயனடைங்க. உங்களுடைய சமூக அக்கறைக்கு மிக்க நன்றி. ஏன்னா மற்றவங்க வந்து இதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் உங்கள் சமூக அக்கறையில் சமூக விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்குறீங்க. பரவாயில்ல, உங்கள் அந்த அக்கறைக்காச்சும் உங்களுக்கு இது பண்ணுறோம். ஏன்னா திண்ணை பேச்சுக்காக திண்ணையில் உட்காந்து பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கே பயனில்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்து ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அப்போ இங்கே வந்து ஒரு ப்ரீமியத்தில் இருக்காங்க, ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸுக்கு ப்ரீமியம் இருக்காங்க. இதனால் கால் ஆப்ஷன் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்க போது, புட் சைடு வந்து டைம் வேல்யூ குறைவாக தான் இருக்க போகிறது. இது வந்து லாஜிக்கலான விஷயம். அட்டவணைப்படி நம்மளுக்கு 17,600 கால், 17,500 புட், இது ஒரு ஸ்ட்ராங்கல். இதனுடைய ப்ரீமியம் 110 புள்ளிகள் அப்படிங்கும்போது 17,710, அதே மாதிரி 17,490 இதுதான் சந்தையோட பயணமாக இருக்க போது. இதனுடைய 390. அப்போ இதனுடைய நடுநிலை வந்து 17,550. அப்போ 17,550க்கு கீழ் இருந்தால், 17,550க்கு மேல் இருந்தால், அப்போ 17,550 வந்து ஒரு இம்பேக்டட் பிளேஸாக மாறப்போகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். சந்தையில் ஒரு எதிர்பார்ப்பான நியூஸ் இல்லை. அப்போ நியூஸ் இல்லைங்கும்போது ஒரு நியூஸ் பேஸ்டுக்கு உண்டான வேல்யூம் கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஆக்சுவலாக இருக்கிறவங்களோட இதாக இருக்கும். இந்த இடத்துல ஏற்படுற பிரேக் அவுட்ஸ் வந்துட்டு 90% நம்மளுக்கு இம்பேக்ட் கொடுக்காது. 10% இம்பேக்ட் கொடுக்கலாம். அந்த 10% இம்பேக்டை நம்பாதீங்க. அப்போ 90%க்கு உண்டானதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்ப முடியும். அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒரு தந்திரம், நீங்கள் என்ன தந்திரம் பயன்படுத்துகிறீங்களோ அந்த தந்திரம் இந்த இடத்துல பயன் பெறாது அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ளணும். அப்போது நிஃப்டியோட குறிகளினா 17,521 17,655, ஒயிட் ரேஞ்ச்னா 17,466 17,734. பேங்க் நிஃப்டி இப்போ வந்து நம்மளுக்கு இவங்களும் பார்த்திங்கன்னா ஓப்பன் டு லோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65 புள்ளிகள் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி ஹை டு க்ளோஸ் கிட்டத்தட்ட 110 புள்ளிகள் 140 புள்ளிகள் நம்மளுக்கு இருக்கிறது. அப்போ இந்த டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு வந்துட்டு இதான் லோக்கும் இதுக்கும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த தாக்கங்கள் நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே நிஃப்டி மாரி இருக்குது, பேங்க் நிஃப்டி மாரி இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டி முதல்ல நல்லா ஏறி இருக்குது, நிஃப்டி வந்து அந்த பேங்க் நிஃப்டியோட ஈடுக்கு தான் ஏறி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த இடத்தில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிரேக் அவுட்டை வந்து இன்றைக்கி வந்துட்டு 2 பேருமே கடந்தால் அதனுடைய வாய்ப்பு வேறு மாதிரி இருக்கும். இங்கே திருப்பி உச்சம் அப்படிங்கிறது 41,200 கால், 41,000 கால், 41,500 கால், 41,300 கால், 41,000 புட் கொடுத்துருக்காங்க. 41,200 அடிப்படையில் 278. அப்போ 41,478 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தடுப்பாக இருக்க போகிறது. 41,200க்கு கீழே சந்தை வியாபாரம் நடக்கக்கூடாது. 41,200 கீழே நடந்தாலே மார்க்கெட் சைட்வே மூவ்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்குண்டான வாய்ப்பு தான் மிக அதிகமாக இருக்கும். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாகத்தான் இருக்கிறது. பேங்க் நிஃப்டியோட குறுகிய எல்லை அப்படின்னா இது இந்த இடத்துல வந்து புட் செல்லர், இந்த இடத்துல கால் செல்லர்.
இது கால் செல்லர், இது புட் செல்லர். இவங்க 2 பேருமே பயப்படலை. கால் செல்லரும் பயப்படலை, புட் செல்லரும் பயப்படலை. அப்படின்னா சந்தை இதனை கடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இதில் ஏதேனும் ஒருவர் பயந்தால் மட்டுமே அடுத்த கட்டத்து கால் செல்லர் பயந்தால் மேலே போகும், புட் செல்லர் பயந்தால் மார்க்கெட் கீழே போகும். அப்போது தான் இந்த இடத்திற்குண்டான வாய்ப்பே வரும். 40,698க்கும் 41,702க்கும். அதனால் இதன் அடிப்படையில் சந்தையை பார்த்து பழகுங்கள். ஃபின்னிஃப்டியோடது நாளைய தினம் சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டோட ஃபின்னிஃப்டியோட கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. அதனால் வந்துட்டு இதில் 0 ஆர் ஹீரோக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இவங்க ஹையிலிருந்து க்ளோஸ் 60 புள்ளிகளுக்கு கீழே வந்திருக்காங்க. லோலிருந்து ஓப்பன் 50 புள்ளி. அப்போ மார்க்கெட்டில் ப்ரீமியம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியம் இருக்குது. இப்போ அட்டவணையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 18,300 கால், 400 கால், 200 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 18,200க்கும் 18,300க்கும் அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் இம்பேக்டட் ஜோன். அப்போ இதனுடைய அடிப்படை 18,250. அப்போ 250ற்கு மேல் நிலை பெற்றால் 18,250ற்கு கீழ் நிலை பெற்றால் அதனுடைய தாக்கம் 18,300, 200. அப்போ 300க்கும் 200க்கும் உண்டான இம்பேக்டட் ஜோன். நம்மளுக்கு க்ளோசிங் என்ன கொடுத்துருக்குறாங்க? 39 ரூபா கொடுத்துருக்காங்க. இது 27 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 40 + 27னா 67. அப்போ 18,367. 18,200 67னா 18,140. சாரி 133 கூட வச்சுக்கலாம். அப்போது சந்தையோட தாக்கம் 18,133 இருந்து 18,366 அந்த ஜோனுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். இதனுடைய நடுநிலைப்புள்ளினா 18,250 மையமாக வைத்து. அப்போது மார்க்கெட் வந்து அதிகமாக 18,250க்கு மேலேயும் 18,300க்கு மேலே 18,300க்கு மேலே நின்னா தான் 18,400 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்படி இல்லைன்னா இவங்க சொல்ல வர்றது 18,200க்கும் 18,300க்கும் இடையில தான் க்ளோசிங் நடக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்குண்டான வாய்ப்பு நேற்றைய அட்டவணைப்படி. இன்றைய அட்டவணையில் நம்மளுக்கு என்ன வருகிறதோ அதன் அடிப்படையில் மாறும். நம்ம வந்து டோன்ட் ட்ரேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த குறைவாக இருக்கும்போது லோயர் வேல்யூம் இருக்கும். அப்போ லோயர் வேல்யூம் இருக்கிறனால சந்தையோட நகர்வு மெதுவாக இருக்கும், ஸ்பீடு இருக்காது. அப்போ அந்த ஸ்பீடு இல்லாத பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸிட்டுக்கு உண்டான டைம் கொஞ்சம் அதிகமாக மாறும். அப்போ அதிகமாக மாறும்போது அதனுடைய ஆப்ஷன்னா டைம் வேல்யூ குறையும் மாறும். அப்போ அதனோட தாக்கத்தினால புதியவர்களால் ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துடும். அதனால் ட்ரேடு வந்துட்டு ஒரு 9:15 இருந்து நம்மளுக்கு 3:30 வரை இருக்குது. அதனால் 9:15 இருந்து ஏதேனும் 10 மணிக்குள்ளே ஒரு சான்ஸ் இருந்தால் முயற்சி செய்யலாம். அல்லது 3 மணிக்கு மேலே தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் 3 மணிக்கு மேலே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 மணிக்கு மேலேங்கும்போது அந்த இடத்துல போய் சின்ன தப்பு பண்ணாலும் அது பெரிய தப்பாக மாறிடும். அதனால் புதியவர்கள் வந்துட்டு பரவாயில்ல, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சான்ஸ். நான் மார்க்கெட்டை இன்றைக்கி முடியும் போது நான் சொல்ல மாதிரி நடக்காமல் பெரிய மாற்றம் கூட இருக்கலாம். நிகழ்ந்தால் நிகழட்டும். அந்த மாதிரி நிகழ்வதற்கு காரணம் ஒரு 10% தான் இருக்கும். மீதி 90% நான் சொன்ன மாதிரி உண்டான மூமெண்ட் வேல்யூம் லோவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் அமையும். ஏன்னா இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால. அதனால் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நம்பலாம், அதாவது நடக்கலாம், நம்பலாம். ஆனால் அதற்காக நம்மளுக்கு வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அடடா நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற யோசனை இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் வெளியில் இருந்து பார்வையாளராக இருப்பது மிக சிறப்பு. அப்போது குறியெல்லை அப்படின்னா 18,203 to 18,311, வைட் ரேஞ்ச் 18,142 to 18,358. அதனால் 18,200லேருந்து 300க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை 0 to ஹீரோக்கு முயற்சி செய்யலாம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் மார்ச் 10ஆம் தேதி வகுப்பு துவங்குகிறது. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். எங்களிடம் கட்டண பயிற்சியில் இணைவதனால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இணைய வேண்டாம்.
உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் இணையலாம். அதே போல் கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இதனை அனைத்துமே நீங்கள் சுய ஆய்வு செய்தால் போதும். கொஞ்சம் ஒரு டைம் ஒதுக்கி தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சாலே இதனை பற்றி புரிதல்கள் உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம அனைத்துமே பிளேலிஸ்ட்டில், அதாவது ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் நம்மளோடதுலேயே இருக்குது எப்படி சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறது ஆப்ஷனுடைய அடிப்படையில். அதனால் நீங்கள் தொடர் ஆய்வு செய்தாலே நீங்கள் இதனை பற்றி புரிதலுக்குள் கொண்டு வரலாம். கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே இணையலாம், அதுவும் கற்றலுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், மோதிலால், எஸ்பிரஸோ நிறுவனங்களோட டிமேட் அண்ட் ட்ரேடிங்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை நம்ம கொடுக்குறோம். அதனை பயன்படுத்தி கணக்கு துவங்கி நீங்கள் வியாபாரம் செய்வதால் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்ய இயலும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி பண்ணுங்கள், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.